வீட்டிலேருந்து நெல்வயலை சுற்றி பார்க்கலான்னு கிளம்பும்பொழுது என்னோட தம்பி மகன் ஜெகத்குருவும் என்னோட மகன் பிரபஞ்சனும் கூடவே வரேன்னு சொல்லிட்டானுங்க. சரி வாங்கடா, நான் அவங்கள வரப்போ நடந்து கூப்பிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ வலது பக்கம் பார்த்தா ஒரு கால்வாயை ஒட்டி அழகான பூ தெரிஞ்சுது. கிட்ட போய் பார்க்கும்போது தான் அது தமிழ்நாட்டுடைய மாநில மலரான செங்காந்தளம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மலரோட மகரந்த பைகள்லாம் நல்லா அழகாக விரிஞ்சிருந்தது. இந்த பூவே ஒரு வித்தியாசமான வடிவத்தில் கண்ணை கவரும் விதமாக இருந்தது. செங்காந்தள் மலரோட அழகை ரசிச்சுட்டே இருக்கும்பொழுது பக்கத்தில் செங்காந்தள் மலருடைய ஒரு காய் கண்ணில் தென்பட்டது. சரி, அந்த காயை பறித்து எடுத்து பார்க்கலான்னு முடிவு பண்ணி டக்குன்னு பறிச்சிட்டேன். பறிச்சதுக்கப்புறம் தான் மனசு ஒன்று சொல்லுது, ஐயோ முத்தத்துக்குள்ளே அவசரப்பட்டு பறிச்சிட்டோமேன்னு. சரி என்ன பண்ணுறது, பறிச்சாச்சு அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணி தூக்கி போட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு சில நாள் கழித்து வந்து வேறு ஒரு காய் முத்தியிருந்தால் அதை எடுத்து விதை போடலான்னு முடிவு பண்ணி வந்துட்டேன். அப்படியே பக்கத்தில் பார்க்கும்பொழுது சூரப்பழம் காய்ச்சிருந்தது. சூரப்பழம் இனிப்பும் புளிப்பும் கலந்த சுவையோடு இருக்கும். சின்ன வயசில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இதை பறிக்கிறது தான் இதில் இருக்க மிகப்பெரிய சவாலே. நான் பள்ளிகளில் படிக்கும்பொழுது சூரப்பழத்தை விலை கொடுத்து வாங்கி சாப்பிட்ருக்கேன். சூரப்பழத்தை பற்றி யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க.